போராட்ட வரலாற்றுல 2 கட்டங்களாகும். இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரும் தீரராக வீரர் திப்பு சுல்தான், அவர்களின் தந்தை ஹைதர் அலி, கிட்டத்தட்ட 1780 அந்த ஆண்டுகளிலேயே பீரங்கிகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை மிரள வைத்த ஒரு மிக பெரும் ராணுவ வீரராக நாம் திப்பு சுல்தானை வரலாறுகளை பார்க்கலாம். கண்டிப்பார்களே, மகாத்மா காந்திஜி கூட சொல்லுவார், ஒருவேளை இந்த சுதந்திர போராட்ட களத்தில் அது தலைமை திப்பு சுல்தானின் தலைமையில் அமைந்திருந்தால் இந்தியா என்றைக்கோ சுதந்திரம் பெற்றிருக்கும் என்று மகாத்மா காந்தி போன்றவர்கள் சொல்லுகிற அளவிற்கு வீரத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை கண்டிப்பார்களே. இப்ப தெற்கே தீரர் திப்பு சுல்தான், இதை இந்தியாவின் வடக்கே பார்த்தால் கர்ஜிக்கிற சிங்கமாக சிராஜு தௌலா. சுதந்திர போராட்டின் துவக்க வரலாறு அது முஸ்லிம்கள் இல்லாமல் அந்த வரலாறு எழுதப்பட முடியாது. கண்டிப்பார்களே, சொல்லப்போனா சிராஜு தௌலா வியாபார நிமித்தமாக வந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை, இந்த மண்ணை, இதன் வளத்தை பார்த்து இந்த வளத்தின் மீது ஆசை கொண்டு இதை கைப்பற்ற துடிக்கிறார்கள் என்பதை அன்றைக்கே துவக்கத்திலேயே கணித்து ஆங்கிலேயர்களை ஆரம்பத்திலே எதிர்த்த ஒரு பெரும் வேங்கை சிராஜுதீன் தௌலா. கண்டிப்பார்களே, சொல்ல போனா அன்றைக்கு இருந்த சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள் பதவி ஆசை, பண ஆசை, மண்ணாசை என்றெல்லாம் சொல்லி வந்த ஆங்கிலேயர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த காலத்தில், அவர்கள் அண்டி பிழைக்க இடம் கொடுத்த காலத்தில் அவர்களை துணிந்து எதிர்த்த ஒரு பெரும் சிங்கமாக சிராஜு தௌலா. கண்டிப்பார்களே, 1757 பிலாசி போர் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். இப்ப இந்த பிலாசி போரை குறித்து சொல்லுகிறார்கள், இது இந்தியாவின் முதல் சுதந்திர போர். பிலாசி போர் சொல்லப்போனா ஆங்கிலேயர்கள் தோற்க முஸ்லிம்களை எல்லாம் சிறை பிடித்து கொடும் சிறையில் அடைப்பதற்காக அவர்கள் கட்டிய மிக மோசமான சிறை. ஆனால் சிராஜு தௌலா ஒரு பெரும் கர்ஜிக்கிற சிங்கமாக ஆங்கிலேயர்கள் கட்டிய சிறையிலேயே அவர்களை கைது செய்து அடைத்த ஒரு பெரும் தியாக வீரர். கண்டிப்பார்களே, ஒரு கட்டத்துல சிராஜு தௌலாவை முளையிலேயே கிட்டி எறிய வேண்டும் என்று முயற்சிக்கிற ஆங்கில படை ஒரு பெரும் படை, கப்பல் படையாக சிராஜு தௌலா எதிர்ப்பதற்காக வரும். கப்பல் படை. ஆனாலும் சிராஜு தௌலா அதையும் எதிர்கொள்வதற்காக பெரும் வெடி மருந்துகளோடு காத்துக் கொண்டிருப்பார். ஆனால் இயற்கையின் கோர தாண்டவம், தொடர்ந்து 4 மணி நேரம் பெய்த மழை, சிராஜு தௌலான் வெடிமருந்துகள் எல்லாம் செயலிழந்து போகும். அன்றைக்கு அவர் தோல்வியை தருவார். கண்டிப்பார்களே, அப்ப நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் சிந்திய இந்திய முதல் ரத்தம் சிராஜு தௌலாவின் ரத்தம். சிராஜு தௌலாவின் ரத்தத்தின் மீதுதான், அவரது வீழ்ச்சியின் மீதுதான் இந்தியாவில் முதலாக ஆங்கிலேய ஆட்சி வங்காளத்திலே அமைக்கப்படுகிறது. கண்டிப்பார்களே, இப்ப துவக்க வரலாறு அது இஸ்லாமியர்களின் வரலாறு. கண்டிப்பார்களே, என்ன சொல்ல போனா இந்த இன்றைக்கு இருக்கிற அரசுகள்